ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கொடியும் இன்ஸ்டியூட் போகிறதுக்காக ரெடியாகி வெளியே வந்து நிற்கவும் உடனே இதை பார்த்த அங்கே இருக்கிற மாயாண்டி மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பூங்கொடியை பார்த்து அங்கே மாயாண்டியுமே, இன்னுமா பூங்கொடி, இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வழக்காப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு டைமில் நீ இன்ஸ்டியூட்டு போகணுமா, அதுவும் இல்லாமல் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இங்கே தடங்கள் நடக்கிற மாதிரி நீ எந்த ஒரு விஷயமும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் வந்து வளகாப்பு இருக்கிற போது நீங்கள் இன்னைக்கு இன்ஸ்டியூட் போனனா எப்படி அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீ கலந்துப்ப, நீ இருந்தால் தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பூங்கொடி கிட்ட சொல்லவும் உடனே பூங்கொடியுமே, எங்கே பாருங்கள், இன்றைக்கி 3 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன், அது இல்லாமல் வழகப்பு வந்து 6 மணிக்கு தான் நடக்கும், அந்த 6 மணிக்குள்ளே நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும், இன்னமா பூங்கொடி நீ இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க, சரி ஓகே, இன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுவோம். உடனே மீனாட்சியும், என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி எல்லாருமே வருவாங்க, அன்றைக்கி பண்ண மாதிரி இவ இன்றைக்கும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், சப்போஸ் அங்கே நிறைய வேலை இருந்து காலேஜில் வந்து இன்றைக்கி போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லவும் உடனே மாயாண்டியும், மீனாட்சி நான் சொல்கிறத கேளு, இங்கே கண்டிப்பாக பூங்கொடி வந்து அது மாதிரி ஒரு அசம்பாதி விதத்தெல்லாம் கண்டிப்பாக நடக்க விட மாட்டா, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இங்கே பூங்கொடி வரதான் போகிறா, அதை நல்லபடியாக இங்கே வழக்கு நடக்க தான் போகுது, அது மட்டும் இல்லாமல் இங்கே துணி எடுக்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்கல்ல, இங்கே எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டு இதில் எப்படி கலந்துக்காமல் போவாங்க, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் அவங்க கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியும் நம்பிக்கையாக பூங்கொடியை வந்து வீட்டில் இருந்து அமுச்சு விடுறாங்க. அதுவும் இல்லாமல் செம்பிலியை வந்து விட்டுட்டு வர சொல்லி அமுச்சு விட்டுறவங்க. உடனே அங்கே இருக்கிற பெண்ணியுமே, என்ன இருந்தாலையும் இங்கே பூங்கொடியை நம்ம அமுச்சு விடுறது ரொம்பவே ஒரு தப்பாக எனக்கு மனசில் தோணுது, அது மட்டும் இல்லாமல் இங்கே மஞ்சமலை வந்து மனசு மாறி அங்கே ராசாத்தியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே பூங்கொடியை அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நீ கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது, அதுவும் இல்லாமல் ஊர் முன்னாடி பெரியவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். ஏற்கனவே முன்னாடியே அழகரையும் பூங்கொடியும் பார்க்குறதுக்காக இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க, அப்பயுமே பூங்கொடி இல்லை, இப்போயும் இந்த வழகாப்புலையுமே பூங்கொடி கலந்துக்கலைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயம், அது அசிங்கமாகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் மஞ்சமலை வந்து உசுப்பேற்றி ராசாத்தி இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும், பென்னி அப்படிலாம் கண்டிப்பாக நடக்கவே போகாது, ஏன்னா எனக்கு பூங்கொடி மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பூங்கொடி புள்ள அப்படி ஒரு விஷயத்த பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிவிடுவாங்க. இதை கேட்ட பென்னியுமே சைலண்டாகவும் ஆகிடுவாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்தா அங்கே நந்தினியுமே ரொம்பவே வருத்தத்தோட வீட்டில் உக்காந்து எப்பயும் போல் அழுதுகிட்டே இருக்காங்க. எப்பயும் போல் அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த அங்கே இருக்கிற தெய்வானியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அப்பயுமே நந்தினி வந்து அழகிற நினச்சிக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பூங்கொடியுமே வீட்டை விட்டு போன உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனதே. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாது, அந்த வீட்டில் இருக்க அழகரையும் சரி அங்கே இருக்கிற மாயாண்டி மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி ஆகணும். எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த கஷ்டத்தை கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சா மட்டும்தான் எங்களுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரியுமே பூங்கொடி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கிற பேச்சுக்குமே தெரிய வந்துடும். பேச்சுக்கு தெரிய வந்த உடனே இங்கே பூங்கொடியை கண்டிப்பாக அந்த ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க. ஒரு சைடு இங்கே ராசாத்தியும் அங்கே பூங்கொடிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பேசுகிறதெல்லாம் பேச்சையுமே பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே ராசாத்தியுமே பூங்கொடி இங்கே பாரு, அங்கே அந்த வீட்டில் இருக்கவங்க யார் கால் பண்ணணுமே நீ ஃபோனை எடுக்காத, அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நீ பத்திரமா சேஃபாக இரு, அதுவும் இல்லாமல் 10 மணிக்கு நாங்கள் வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அவங்க அசிங்கப்பட்டு நின்று அவமானப்பட்டு குறுகி நிற்கணும். அதை நம்ம 2 கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும். உங்கள் அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் ஜெயில் தண்டனை மட்டும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கும் விதமாக இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அதனால தான் நம்ம இந்த ஒரு மாதிரி ஒரு முடிவையும் எடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுமே சீக்கிரமாக அவங்களுடைய பேச்சையும்
கேட்டு இங்கே அவங்களுடைய பேச்சை கேட்டு மறுபடியும் உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள வச்சுருவாங்க. அதனால் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா மனசு மாதிரி எங்கள் மாயாண்டி சைடு பேசிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதைப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியுமே சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியும் இது அண்ணி இது அத்தை இன்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, அப்பா தான் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேலே நான் சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் எப்படி மீறுவேன்? கண்டிப்பாக அந்த ஒரு சத்தியத்தை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே ராசாத்தியுமே சரி பூங்கொடி நீ அங்கே கொஞ்சம் சேஃபாக இரு, அதுவும் இல்லாமல் உன்னை தழைக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வீடு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அழகர் பையன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் என்னன்னாலையும் பண்ணி அந்த ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்போவே நம்ம மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கோம். அப்படியே வந்துட்டு இருந்தாலையும் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட ராசாத்தியுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே உட்காந்துக்கிட்டு இருக்க சுடலையும் மச்சான் நம்ம போட்ட மாதிரி கரெக்டாக பிளானெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பூங்குடியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டா இப்போ இங்கே சாயங்காலம் 6 மணிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தோம். இங்கே பூங்குடி இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. 6 மணிக்கு மேலே தான் எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இங்கே மறுபடியும் இங்கே 6 மணிக்கு மேலே தான் அவங்க அசிங்கப்படுறதும் அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு மூஞ்சில் கரியை பூசிக்கிட்டு நிற்கணும். அதை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய ஃபோனை இப்போ எதுவுமே எடுக்கவும் கூடாது. எடுத்தாலையும் நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரீசனை தான் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே சந்தேகப்பட்டு இப்போவே பூங்குடியை தடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பூங்குடியுமே இன்ஸ்டிடியூட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் இருந்து வந்திருக்கு. அந்த வீட்டில் இருந்து வந்த பிள்ளையே நம்ம கண்டிப்பாக சேஃபாகவும் பார்த்துக்கணும். அந்த பிள்ளை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்க வச்சுடுவான் அந்த அழகர். கண்டிப்பாக அந்த அழகரை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அந்த அழகரையும் மாயாண்டியுமே மீனாட்சியும் இவங்க எல்லாருமே நம்ம அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையும் மஞ்சமலை கிட்ட சொல்லிடுறாங்க. மஞ்சமலை இதை கேட்ட உடனே சுடலை எனக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அதை விட எனக்கு ட்ரிபிள் மடங்கு எனக்கு அவங்க மேலே எனக்கு கோவம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக அவங்க மேலே இருக்கிற கோவத்தை நான் எப்பவும் மறக்கவும் மாட்டேன், அதை நினச்சி நான் வருத்தவும் பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சுடலை கிட்ட சொல்லிடுவோம். உடனே சுடலையும் மச்சான் அப்படி சொல்லுங்கள் மச்சான், அவங்க என்னதான் இருந்தாலையும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு துணிமணி எடுத்து கொடுத்தாலையும் அந்த துணிமணி நம்மளுக்கு பெருசு கிடையாது. நம்மளை அசிங்கப்படுத்தின அந்த ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பெருசு. இப்போ நீங்கள் ஒருத்த கை இல்லாமல் உக்காந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு காரணமே அங்கே இருக்கிற மாயண்டி மட்டும்தான். அந்த மாயண்டி ஃபேமிலியை அந்த ஊர் முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தி அவங்க பண்ண தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமாலை கிட்ட சுடலையுமே சொல்லி பயங்கரமாக ஊசி பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் மாயாண்டியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடலையும் ராசாத்தியுமே இந்த அளவுக்கு அங்கே மஞ்சமலையை ஏற்றி விடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதை கேட்ட பேச்சியுமே ரொம்ப பதட்டத்தோட நம்ம இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நடக்க விடக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே இப்படி சம்மதிச்சு இங்கே துணி எடுக்கிறதுக்கும் கோயிலுக்கும் எல்லாரும் சந்தோஷத்தோடு வராங்கன்னு சொல்லிட்டு நானுமே மனசார ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் கடைசியில் இவங்க இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேச்சியுமே ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க போட்ட பிளானை நம்ம கிடைக்கணும்னா கண்டிப்பாக பூங்குடியை நம்ம எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். பூங்குடிக்கு கால் பண்ணி பூங்குடிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம பேசி பூங்குடியை 6 மணிக்குள்ள என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் பூங்குடியை கூட்டிகிட்டு போய் விட்டே ஆகணும். என்னுடைய அண்ணன் எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எனக்காக எத்தனையோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நான் ஒரு நல்லது பண்ணணும்னா இங்கே பூங்குடியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து அங்கே இருக்கிற பூங்குடிக்குமே கால் பண்ணுறாங்க. பூங்குடிக்கு கால் பண்ண உடனே பூங்குடியுமே பார்க்குறாங்க. அம்மா எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க, ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் பதட்டத்தோட அந்த ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் உடனே அங்கே இருக்கிற பேச்சையுமே ஆத்தா பூங்குடி உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குமா, எங்கம்மா இருக்க, அங்கே வீட்லேயே இருக்கியா இல்லை இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு கேட்கவும் உடனே பூங்குடியும் அம்மா இல்லைம்மா இப்போ தான் கொஞ்சம் முன்னதான் இன்ஸ்டியூட் கிளம்பியிருக்கேன், அதுவும் இல்லாமல் இப்போ தான் போயிட்டுருக்கேன், போய் முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இல்லைம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்தனா இங்கே உங்கள் அப்பா எதுக்கு கூப்பிட்ட, எதுக்கு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவார். நானே உன்னை வந்து பார்த்துக்கிறேன், நீ எங்கே இருக்கிற மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு வந்து கேட்கவும் உடனே பூங்கொடியும் ஐயோ அம்மா வேற நம்ம எங்கே இருக்கணும் வேற கேட்குறாங்க, நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொல்கிறது, அம்மாவுக்கு நம்ம போட்ட பிளான் எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கப்போ நம்ம இந்த விஷயத்த நம்ம இங்கே இருக்கிற விஷயத்த அம்மாவுக்கு மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் நான் இங்கே தாம்மா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டேன் அங்கே பேச்சியுமே சரியாத்தா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அங்கேயே போகிறாத்தா, நான் உன்னை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், ஏன்னா என்னுடைய பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு, என் கண்ணுக்குள்ளே இருக்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியுமே சென்டிமெண்ட்டாக பேசி அங்கே இருக்கிற பூங்கொடியுமே நம்ப வச்சு பூங்கொடி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இங்கே ஃபோனை கட் பண்ண உடனே அங்கே இருக்கிற பென்னிக்குமே கால் பண்ணவும் பென்னி கால் அட்டன் பண்ணி சொல்லாத்தா பேச்சு அம்மாடி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே சொல்லவும் உடனே பேச்சியுமே என்ன பென்னி குயிக் என்ன எனக்கு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எனக்காக இங்கே நம்ம பக்கத்து ஒரு அந்த டீ கடை இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே வரீங்களா, எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் விட்டுட்டு மட்டும் வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னி கிட்ட சொல்லவும் உடனே பென்னியுமே ஆத்தா அப்படி என்ன ஆத்தா முக்கியமான விஷயம், என்ன ஆத்தா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னி கேட்கவும் உடனே பேச்சியுமே அது அண்ணன் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கினேன், நீங்கள் வந்துட்ட பிறகு நான் அப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியும் அங்கே இருக்கிற பென்னியை வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே பென்னியும் ஆத்தா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாத்தா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற ராசாத்துக்கிட்டேயும் அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கிட்டேயும் 2 பேருக்கிட்டேயும் காய்கறி வாங்கிட்டு இடத்துக்கு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பேச்சியுமே உடனே பேச்சியை பார்த்து ராசாத்தியுமே ரொம்பவே சந்தேகத்தோட இன்றைக்கி என்ன காய் வாங்கிட்டு, நேற்று ஒரு வாரத்துக்கு மேலே தான் காய் வாங்கிச்சு, அதுவும் இல்லாமல் ஒரு கிலோ வாங்கிச்சு, அந்த காயெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்பவும் போல் ஒரே சாம்பாராக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கத்திரிக்காய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறேன், வாங்கிட்டு நான் உடனே வந்துடுறேன் ராசாத்தி, ஏன் உனக்கு எதனா வேணுமா பவுடர் அது மாதிரி எதனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ராசாத்திக்கிட்ட பேச்சையுமே கேட்கவும் உடனே ராசாத்தியும் இல்லை எனக்கு எதுவும் வேணாம், சும்மா தான் கேட்டேன், நீ எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக எங்கள் பேச்சை சொன்ன மாதிரியே அந்த டீ கடையான வந்து பென்னியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பேச்சியும் இங்கே பென்னி கூட சேர்ந்து அங்கே ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. உடனே ஆட்டோவிலேருந்து பென்னியும் என்ன ஆத்தா பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அண்ணன் இல்லைண்ணே அந்த வீட்டில் இருக்கவங்க என்னுடைய புருஷனும் அந்த ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து என்னுடைய அண்ணனுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடியை அவங்களுடைய ஃப்ரெண்டை வீட்டில் தங்க வச்சுட்டு அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு இங்கே பூங்கொடியுமே அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கா. நம்ம பேசாமல் பூங்கொடியை கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுடைய வீட்டில் வச்சுக்கணும், அப்படி வச்சா மட்டும்தான் இந்த வளகாப்பு நல்லபடியாக நடக்கும். அந்த ஊர் முன்னாடி என்னுடைய அண்ணன் கௌரவமாகவும் இருப்பார், அவங்க நினச்ச மாதிரி எப்போவுமே நடக்கவே கூடாது, அது நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக பூங்குடியை நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு வந்து பென்னி குயிக்கு கிட்ட சொல்லிடுறாங்க. பென்னி குயிக் வந்து இதை கேட்ட உடனே ஆத்தா எப்படியாவது நீ இங்கே இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வந்துச்சு, அப்படி தெரியாமல் வந்துருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே எல்லாருமே ரொம்பவே அசிங்கப்பட்டிருப்போம் அங்கே போய், ஏன்னா அங்கே அசிங்கப்பட்டு ஏற்கனவே ஊர் முன்னாடி இந்த தெய்வானால் அங்கே இருக்கிற இது தெய்வானையினால் அங்கே இருக்கிற பூங்குடி ஒரு போராட்டம் பண்ணி என்னுடைய அண்ணனுடைய பேரை வந்து களங்கப்படுத்தினான். அதனால் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற பேச்சையுமே பென்னி கிட்ட சொல்லிடுவோம். உடனே ஆத்தா இன்னாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே கேட்கவும் உடனே பேச்சியுமே ஆமாண்ணே ஆமாம் இப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சம்மதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே பெருந்தன்மையாகவும் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை.
பூமுடிய அங்கே வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியும் அங்கே இருக்கிற பெண்ணையுமே 2 பேரும் சேர்ந்து பூமுடியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே பூங்குடியோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுக்கிட்டு இருக்கவும் ஒரு சைடு நந்தினியுமே அழுதுகிட்டு இருக்க. நந்தினி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த அவங்க அம்மா தெய்வானையுமே, நந்தினி எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க, நீ அழுதுகிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இவங்களுடைய 2 பேர் ஜாதகமும் அங்கே ஜோசியர்கிட்ட கேட்டபோது இவங்க 2 பேர் ஜாதகமும் ஒத்து போகாது. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தலைகீழ நின்றாலையும் கண்டிப்பாக இவங்க சேர்ந்து வாழவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இங்க அழகருக்கும் பூங்கொடிக்கும் இந்த ஒரு கல்யாணம் நடக்கவும் போறதில்ல, அவங்க சேர்ந்து சந்தோஷமா இருக்கவும் போறதில்ல. கண்டிப்பா மதனி இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு அவங்கள 2 பேரையுமே பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. மதனி எப்பவுமே ஜோசியத்தை நம்புறவங்க, முழுக்க முழுக்க ஜோசித்தாலேயே அவங்க எல்லா ஒரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மதனி கிட்ட சொல்லி நாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கடைசியில உனக்கும் இங்க அழகருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இது தெய்வானையும் நந்தினி கிட்ட சொல்லிடவும், நந்தினியும் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போவுமே நடக்காது. அழகர் மாமாவும் எங்கள் மீனாட்சியுடைய அத்தையுடைய பேச்சு தான் கேட்பாங்க. எங்கள் மாயாண்டி மாமா இங்கே என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்டுக்கிட்டு இங்கே அழகர் மாமாவுமே நினைப்பார், அதை தான் பண்ணுவார். அதே உங்களுக்கே நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன அழகருக்கு சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு என்ன ஆறுதல் படுறதுக்காகலாம் இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அழகர் மாமா எனக்கு கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தால் எனக்கு நிம்மதியாகவும் இருக்கும். ஆனால் அது நடக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே சொல்லவும், உடனே தெய்வானையும் கண்டிப்பாக நடக்கும் நந்தினி, நம்பிக்கையாரு, நம்பிக்கையை நீ கைவிடாத, கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி நாம் நினச்ச மாதிரி நீயும் அழகரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் 2 பேரையுமே சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் நந்தினி கிட்ட சொல்லிவிடவும், உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே தடபடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் யாருமே இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்துருக்க கூடாது, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே நிறைய செலவிச்சு அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோடிப்பு, நிறைய ஸ்பீக்கர், நிறைய லைட்டுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஜோடிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இவங்க பூங்குடியை கூட்டிகிட்டு இங்கே இருக்கிற மாயாண்டி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியுமே ஒரு வழியாக பூங்குடியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே பூங்குடி, நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து என்ன பிளான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு பிளானில் இங்கே ஜெயிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஃபேமிலியை அசிங்கப்பட்டு ஊர் முன்னாடி கூனி குறுகி நிற்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அது எப்போவுமே ஒருபோதும் நடக்காது. அதனால தான் உங்ககிட்ட நான் பேச்சு வாக்கில் நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ நினைக்கிறதும் உங்கள் அப்பா நினைக்கிறதும் எப்போவுமே நடக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே பூங்குடியை கையை பிடிச்சி கட்டி காலை பிடிச்சி கட்டி ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே மாயாண்டி வீட்டுக்குமே கிளம்புறாங்க. ஒரு சைடு அவங்களுடைய ஃப்ரெண்டுமே, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க, இந்த கல்யாணத்தில் இங்கே பூங்குடிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை எதுக்காக நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க, இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுடைய ஃப்ரெண்டுமே கெஞ்சவும் அதில் கேட்காம அங்கே பேச்சியுமே என்னுடைய அண்ணனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய அண்ணனுடைய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே மாயாண்டி வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அழகருமே அங்கே இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு எப்பயும் போல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தில் அவங்க மனப்பூர்வமாக சமாதானம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த கல்யாணம் அவங்க நினச்ச மாதிரி நடக்கக்கூடாது, நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்கணும். நல்லபடியாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை நடத்தி அவங்களுடைய மரியாதையும் கௌரவத்தையும் மறுபடியும் மீண்டு அவங்களுக்கு வரணும். அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் அவங்க எவ்வளோ கௌரவமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே மஞ்சமலையும் அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலை இங்கே இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரையுமே சேர்த்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நினைக்கிறதெல்லாம் ஒருபோதும் நடக்க போகிறதில்ல. அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த ஒரு அவமானமும் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு அவங்க என்ன தான் பிளான் போட்டு வச்சுருப்பாங்க இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்குக்கும் இங்குக்கும் தெரிஞ்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அழகருமே. ஏன்னா அழகர் இந்த ஒரு கல்யாணம்
இதில் விருப்பமே இல்லைனாலையும் இந்த கல்யாணத்தை எதுக்காக அவங்க இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சு கடைசியில் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் எந்த வழி மூலமாக அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். அதுவும் இல்லாமல் மஞ்சமலையை நம்ம ரிட்டன் அவன் பண்ண தப்பவே அவனுக்கே நம்ம ரிட்டன் அசிங்கத்தை நம்ம தேடி கொடுக்கணும். எப்போவுமே எங்களுடைய அப்பாவை நான் யாருக்கு முன்னாடியுமே அசிங்கப்பட்டு நிப்பாட்ட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அழகருமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடும் இங்கே பென்னிக்கிட்ட மாயாண்டியும் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இங்கே இந்த கல்யாணத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஒரு கல்யாணம் சிறப்பாக நடக்கணும். இந்த கல்யாணத்தில் என்ன ஒரு குறை இருக்கக்கூடாது. எல்லாமே உங்களுடைய ஓன் டிசிஷனாக இந்த ஒரு கல்யாணத்தில் சிறப்பாகவும் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையுமே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் பென்னி இங்கே இப்போ பேச்சு கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்களா, ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பென்னிக்கு கால் பண்ணால் பென்னியுமே காலை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் செய்யா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், உடனே பென்னியும் எங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்கவும், பென்னி இங்கே தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட உடனே மாயாண்டியுமே உடனே வாங்க, இங்கே நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் கல்யாணம் இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு, இந்த எல்லா வேலையுமே என்னால் இழுத்து போட்டு செய்ய முடியுமா, ஆனால் நீ இருந்தனா எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடியும், அதனால தான் உன்னையும் அங்கே இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டையுமே நாங்கள் இந்த கல்யாணத்தில் நிற்க வச்சுருக்கோம். இந்த கல்யாணத்தில் உங்களை விட வேறு யாருமே சிறப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பென்னிக்கிட்ட சொல்லிடுவோம். ஒரு சைடு அங்கே மீனாட்சியுமே இதில் விருப்பமே இல்லைனாலையும் இங்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் இந்த கல்யாணத்தை எப்படி நல்லபடியாக முடித்து அவங்கள சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, மற்றபடி நம்மளுக்கு பிடிக்காமல் ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, இதை நம்ம எப்படி நம்ம தட்டி கிழக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாருமே சேர்ந்து இங்கே ஒரு வழியாக எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாலையும், ஆனால் கடைசியில் இங்கே அழகரும் பூங்குடியும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இங்கே எல்லாருமே ஒரு பக்தியோடவுமே இங்கே சாமியை கும்பிட வந்திருக்கோம். ஆனால் சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னுடைய பொண்ணுடைய கல்யாணம் மனமேடுகளையும் போய் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு விஷயத்தை நினச்சி என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஜாக்கிரதையாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் மஞ்சமலை இந்த ஒரு விஷயத்தில் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாவே அவங்களுடைய பொண்ணை அனாதையாக அந்த ஊரில் சுற்ற விடணும். எனக்கு நான் கூட பரவாயில்ல, இங்கே எல்லாருமே சேர்ந்து இந்த ஊரில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்லது பண்ணிவிடுவாங்க. ஆனால் கடைசியாக எங்கள் பூங்குடியை நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு விட்டால் அந்த ஊர் சரி, அவங்க பக்கத்து ஊர் எல்லா ஊருமே சேர்ந்து எங்கள் பூங்குடியை கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. அப்படி அவன் பண்ணானா கண்டிப்பாக பூங்குடியை அந்த வீட்டை விட்டு துரத்துறது ஒரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற என்னுடைய அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஒரு சைடு அங்கே அழகருமே இந்த விஷயத்தில் அப்படி என்ன பிளான் போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சமலை அவங்கள அசிங்கப்படுத்தணும் நம்ம நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பூங்குடி அந்த வீட்டை விட்டு வந்துட்டா இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலையும், ஆனால் கடைசியில் இந்த ஒரு கல்யாணத்தில் கண்டிப்பாக இங்கே பூங்குடி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அங்கே இருக்கிற பேச்சையுமே பூங்குடியை கூட்டிகிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட நிற்க வைக்கவும், உடனே அங்கே மஞ்சமலை ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே அதிர்ச்சியாக பார்த்த உடனே இங்கே பேச்சியுமே, அண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணே, என்னுடைய பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கடைசியில் இவளும் அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பா சொல்லியிருக்காங்க போல். அதனால தான் இவர் அங்கே போய் நின்றுட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே மாயாண்டி கிட்ட சொல்லவும், மாயாண்டி இதை கேட்ட உடனே, ஆத்தா என்ன ஆத்தா சொல்லிட்டு இருக்க, பேச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய பர்சனே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு எதுவும் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருந்தாலையும் இவ்வளோ பெரிய விஷயத்த கண்டிப்பாக இந்த பொண்ணு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ அந்த பொண்ணை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே மாயாண்டி சொல்லவும், உடனே இதை கேட்ட பூங்கொடியும், அங்கே அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை தான், எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அந்த நாயை நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுறதே ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அவன் அவங்க கூட சேர்ந்து வாழணும்
அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் பண்ணிக்கிறதுனாலையுமே பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பண்ணாலையும் பண்ணலனாலையும் இந்த ஒரு அசிங்கம் யாருக்கும் வரக்கூடாது, யாருமே இங்கே அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பூங்குடியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். ஆனால் எங்கள் பூங்குடி மறுபடியும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு விட்டிங்கன்னா அவள் எங்கே போவான்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபுல் ஃபார்ம்லையும் இருக்காங்க, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஆனால் இங்கே பூங்குடி வந்து நந்தினியும் இங்கே எல்லாருமே சேர்ந்து இங்கே அழகருடைய கல்யாணம் இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு தெய்வானையும் பூங்குடியும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பிளானில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஏன்னா தெய்வானையும் இந்த ஒரு பிளானில் இன்வால்வ் ஆகினதான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனால் தெரிய வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையையும் அதுக்கான சோதனையுமே எல்லாமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியுமே மாயாண்டியுமே சொல்லிடுவோம். உடனே பென்னியுமே சியா என்ன சியா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனால் இந்த கல்யாணத்தை நம்ம கூடிய சீக்கிரம் முடிச்சே ஆகணும். ஏன்னா 3 நாளாக இப்படி ஆகிறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்தாலையும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நல்லா தான் இருந்தோம். ஆனால் கடைசியில் அவன் வந்து பேசினதை கேட்குறம்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு. அந்த ஒரு கஷ்டத்தில் தான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.